வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். கல்விக்கு ஒதுக்கப்படும் நிதிக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நிர்ணய விலையை விட அதிக விலையில் அரிசி விற்பனை செய்த 27 வர்த்தக நிலையங்களை நுகர்வோர் அதிகார சபை சுற்றி வளைத்துள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்களின் காணி விடுவிப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வவுனியாவில் இன்று ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். கல்விக்கு ஒதுக்கப்படும் நிதிக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். DS சேனாநாயக்க கல்லூரியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். DS சேனாநாயக்க கல்லூரியின் 50வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு ஜனாதிபதி தலைமையில் இன்று நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது கல்லூரிக்கான புதிய கட்டடம் ஒன்றும் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் DS சேனாநாயக்க கல்லூரியின் 50வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு தபால் உரை ஒன்றும் முத்திரை ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்களின் காணி விடுவிப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வவுனியாவில் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா பழைய பஸ் தரிப்பிட வளாகத்தில் முற்பகல் 9:30 அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கேப்பாப்புலவு மக்களின் காணி விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் பாதுகாப்பு தரப்பினர் பொதுமக்கள் காணிகளிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் எனவும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. மக்களுக்கு மேலாக விமான படத்தளத்துக்கு முன்பாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தேசிய பிரச்சனை கூடாக யுத்தத்தின் மூலம் வந்த விளைவுகளாகவே நாங்கள் கண்டுகொள்கிறோம். காணி மீள கையளிக்காமை, 2வது அரசியல் கைதிகள் விடுதலை, 3வது காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான பொறுப்பு கூறல், இதுகளில் இருந்து இவர்கள் நல்லாட்சி என்ற குட் கவர்மெண்ட் நல்லாட்சி என்ற பெயரில் விலகியே நடந்து கொள்கிறார்கள். இன்றைய தினம் நாங்கள் இந்த சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு ஒன்று கூடி இந்த கேப்பாப்புலவு மக்களுக்கான அந்த காணி நிலங்களை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு முன்மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்று நாங்கள் இந்த வவுனியா நகரத்திலே முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இலங்கை அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆடித்தனமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மக்களுடைய காணிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அந்த காணிகளை விடுதலை செய்து அந்த மக்களுடைய பிள்ளைகள் இன்று ரோட்டிலே இருக்கின்றார்கள். அவர்களுடைய கல்வி இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த கல்வியிலே அந்த மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் அந்த மக்களுக்கு சுதந்திரமான ஒரு காணிகளை தங்களுடைய காணிகளிலே சென்று தாங்கள் குடியிருந்து இந்த மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அந்த காணிகளை வழங்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஆடித்தனமாக சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பின் ஊடாகவும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் சார்பாகவும் பொது அமைப்புகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் மக்கள் பேரவையின் எழுக தமிழ் பேரணி மட்டக்களப்பு நாவட்குடா மைதானத்தில் இடம்பெற்று வருகின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் நமது அலுவலக செய்தியாளர் சிசிறுகுமார் கிருஷாந்த்ராஜ். இணைந்த வடக்கு கிழக்கு சுய நிர்ணய ஆட்சி, தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வு, ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காணிகள் விடுவிக்கப்படல், அதேபோன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு, அரசியல் கைதிகளின் விடுதலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து எழுகுதமிழ் எழுச்சி பேரணி தற்போது மட்டக்களப்பில் நடைபெற்று வருகின்றது. கல்லடி பாலத்திற்கு அருகிலிருந்து ஆரம்பமான எழுச்சி பேரணி நாவட்குடா விவேகானந்தா மைதானத்தை வந்தடைந்ததும் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு தற்போது அரசியல் பிரமுகர்கள் உரையாற்றிக் கொண்டிருப்பதை காண முடிகின்றது. கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாணவர்கள், வர்த்தகர்கள், சிவில் அமைப்புகளை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், அரசியல் கைதிகளின் உறவினர்கள் உள்ளிட்ட பலரும் தமக்கான தீர்வு எப்போது கிடைக்கும் என்ற கோரிக்கையில் அந்த ஏக்கத்துடன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. சர்வதேச நாடுகளிலிருந்தும் ஊடகவியலாளர்கள் இங்கு வருகை தந்திருப்பதையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும். நியூஸ் போஸ்ட் செய்திகளுக்காக எழுகுதமிழ் எழுச்சி பேரணியிலிருந்து சிசிறுகுமார் கிருஷாந்த்ராஜ். மூதூர் கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ள மீனவரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
வள்ளத்தில் மீன்பிடிக்க சென்ற ஒருவர் கடலில் மூழ்கி நேற்று காணாமல் போனதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று முதல் குறித்த மீனவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் மீன்பிடிக்க பயன்படுத்தப்பட்ட வள்ளமும் வலைகளும் மாத்திரமே கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த நிலையில் பொதுமக்களுடன் கடற்படையினர் இணைந்து 30க்கும் மேற்பட்ட படகுகளில் குறித்த மீனவரை தேடும் பணியில் இன்றும் ஈடுபட்டுள்ளனர். மூதூர் பஹ்ரியா நகரை சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவரே கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். சம்பவம் தொடர்பில் மூதூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வரக்காபொல அத்னாவில கலுத்தியவில பகுதியிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்டு பின்னர் குறித்த இடத்தில் சடலத்தை போட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். பிரதேசவாசியால் போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமையவே போலீசார் குறித்த சடலத்தை மீட்டுள்ளனர். சம்பவத்தில் கட்டுகஸ்தோட்ட பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய நபரின் சடலமே மீட்கப்பட்டுள்ளது. நிர்ணய விலையை விட அதிக விலையில் அரிசி விற்பனை செய்த 27 வர்த்தக நிலையங்களை நுகர்வோர் அதிகார சபை சுற்றி வளைத்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் 11 வர்த்தக நிலையங்கள் இவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்டுள்ளன. இது தவிர அரிசி மூடைகளை மறைத்து வைத்திருந்த 8 வர்த்தக நிலையங்கள் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகளை முன்னெடுத்து செல்வதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிகார சபையின் 3 பிரிவுகளைச் சேர்ந்த ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். இந்த தொழிற்சங்க டிப்ளோமா பொறியியலாளர் சங்கம் மற்றும் இந்திய இயக்குநர்களும் இணைந்து கொண்டுள்ளதாக நீர்வழங்கல் அதிகார சபையின் டிப்ளோமா பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் உபாலி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நீர்வழங்கல் அதிகார சபையின் அதிகாலை நள்ளிரவு மற்றும் வார இறுதி தினங்களில் சேவை புரிவோர் சங்கங்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊழியர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் ஊடாக இதுவரை சாதகமான தீர்மானம் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் நீர்வழங்கல் அதிகார சபையின் டிப்ளோமா பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் உபாலி ரத்நாயக்க கூறியுள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் நீர்வழங்கல் அதிகார சபையின் தலைவர் அலாவுதீன் அன்சாரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பிரச்சினையை சுமூகமாக தீர்ப்பதற்கான 3 யோசனைகளை ஊழியர்களிடம் முன்வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அந்த யோசனைகளை ஆட்சேபித்துள்ள ஊழியர்கள் பாரிய கொள்கைகளை கடைபிடித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் நீர்வழங்கல் அதிகார சபையின் தலைவர் அலாவுதீன் அன்சார் தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டியொன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 6 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் கிளங்கல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாவலப்பிட்டி பார்க்கேபிள் பகுதியிலிருந்து டிக்கோயாவிற்கு 7 பேருடன் பயணித்த முச்சக்கர வண்டியொன்று இன்று அதிகாலை 12:50 அளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த முச்சக்கர வண்டியில் 2 ஆண்களும் 4 சிறுவர்களும் பெண் ஒருவரும் பயணித்துள்ளனர். இந்த விபத்தில் நாவலப்பிட்டி பார்க்கேபிள் பகுதியைச் சேர்ந்த 55 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டியை செலுத்திய சாரதி மதுபோதையில் இருந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஹட்டன் போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மீள்குடியமர்த்தப்பட்ட மக்கள் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் கூட பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். திருகோணமலை மாவட்டத்தின் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தென்னமரவாடி கிராம மக்களின் நிலையும் இவ்வாறே தொடர்கின்றது. சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசித்து வருகின்றனர். 1984ஆம் ஆண்டில் அசாதாரண சூழ்நிலை காரணமாக தமது சொந்த கிராமத்திலிருந்து முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் குடியமர்த்தப்பட்ட இவர்கள் 2011ஆம் ஆண்டில் தென்னமரவாடியில் மீள்குடியமர்த்தப்பட்டனர். அன்றிலிருந்து இன்று வரை தமக்கான அடிப்படை வசதிகள் இன்றியே தென்னமரவாடி மக்கள் தமது காலத்தை கழித்து வருகின்றனர். எங்களுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று இயங்குகின்றது. அதில் வைத்தியர் கிழமையில் 2 கிழமைக்கு ஒரு கதை இங்கே வந்து நாங்கள் மருந்து செய்ய முடியும். இல்லாவிட்டால் புல்மோட்டைக்கு தான் போய் மருந்து செய்ய வேண்டும். மருந்தெடுத்து பின்னேரம் வர வச 3:30க்கு தான் வர வேணும். சில நேரம் அங்கே போக இயலாமல் தடையாயும் இருக்கும். வாகன வசதிகள் குறைவு ஆன முறையில் எங்களுக்கு ஒரு மருத்துவமனை உருவாக்கி தருமாறும் 24 மணித்தியால மருத்துவ சேவை செய்து உதவுமாறும் உரியவர்களிடம் நாங்கள் அதை கேட்டுக்கொள்கிறோம்.